தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியருக்கு இந்த செய்திக்குறிப்பு போன வாரம் வெளியாயிருக்கு. டீச்சர்ஸ் அசோசியேஷன் அட்ஸ் டிஎன் கவர்மெண்ட் ஃபில் 800 வேக்கன்ட் பிஆர்டி போஸ்ட். அதாவது இந்த கல்வியாண்டில் ஒரு 800 வேக்கன்ட் ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி நமக்கு வெளியான அரசாணையில் பிஆர்டிக்குன்னு தனியாக கல்வி தகுதியிலும் அதற்கு வயது வரமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிலபஸ் வெளியிடல. கடந்த காலங்களில் நம்ம யூஜிடிஆர்பின்னு சொல்லப்பட்ட பிடி பிஆர்டி தேர்வில் பிடி வேக்கன்ட் மட்டும் காமிச்சாங்க. பிஆர்டி வேக்கன்சி காண்பிக்கல. அப்போது இந்த இடத்துல ஆல்ரெடி பிஆர்டிஸ் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடு பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ் அசோசியேஷன் வில் கால்ட் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இமீடியட்லி டு ஃபில் த அட்லீஸ்ட் 800 வேக்கன்ட் அண்ட் பிஆர்டி போஸ்ட் 2026-27 அகாடமிக் இயர். இந்த 2026-27 அகாடமிக் மாணவர் நலன் கருதி எங்களுடைய பணி சுமை கருதி இந்த ஒரு 800 போஸ்ட் வந்து சாங்ஷன் பண்ண சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சர்வசிக்ஷா அபியான் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 6000 பிஆர்டியை வந்து ஆரம்பத்தில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2970 பேர் மட்டும்தான் பொசிஷனில் இருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஷார்ட்டேஜ் இருக்குன்றது கிளியராக சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் 2021 ரெடியூஸ் டு சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து என்ன ஆச்சுன்னா, எஸ்எஸ்ஏ ஸ்கீமை பொறுத்தவரை 6000 போஸ்ட் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2021 6000 எஸ்எஸ்ஏல 6000 பிஆர்டி தேவையில்லைன்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணியிருக்குன்னா 6000 போஸ்ட் அப்படியே ரெக்கவரி பண்ணி கண்டினியூஸாக போஸ்ட் போடாமல் நிறுத்தினதுனால 2021 என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அரசாணை போட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அரௌண்டு 3700 போஸ்ட் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெடியூஸ்டு போஸ்ட் வந்து எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்கன்னா, அட் ப்ரெசென்ட் 800 வேக்கன்சி வந்து ஷார்ட்டேஜ் வந்து நிற்குது. கிட்டத்தட்ட 800 வேக்கன்சி ஷார்ட்டேஜ் வந்து நின்றுட்டு இருக்குது. இந்த 800 வேக்கன்சி ஷார்ட்டேஜஸ் வந்து நம்ம லாஸ்ட்டு ஜூன் 3 குவாலிஃபிகேஷன் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஜூன் 3 குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர்டியோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே பிடி குவாலிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ யூஜி பிஎட் வித் டெட்டு பாஸு, அதன் பிறகு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ இன் எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, அது அதன் பிறகு யூஜி டிகிரி ஒரு டெட்டு பாஸு, இது போல் குவாலிஃபிகேஷன் வரையறுத்துருக்காங்க. இந்த இடத்துல இவங்க கிளியராக எதை டிமாண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அஸ் அ சாங்ஷன் ஸ்ட்ரென்த் ஆஸ் ஆல்ரெடி இன் ரிவைஸ்டு, எவ்வளோ நீங்கள் சாங்ஷன் பண்ணீங்களோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. 6000 போஸ்ட் சாங்ஷன் பண்ணியும் நீங்கள் கம்மி பண்ணி 3700 ரிவைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 3700 ரிவைஸ் பண்ணால் 3700 பேராவது வேலை செய்யணும். ஆனால் இப்போதைக்கு 2970 தான் இருக்குது. அதனால் ஷார்ட்டேஜ் ஆகிற அந்த 800 போஸ்ட்டை இமீடியட்டாக ஃபில் பண்ணுங்கன்னு கேட்குறேன். காரணம் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் போயின்னுக்குது. இந்த திறன் ஸ்கீமு, அதன் பிறகு ட்ரக் அவுட் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அதாவது இடைநிற்றல் இருக்கிற மாணவர்கள், இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது கூடுதலாக ஒரு பணி சுமை என்ன வந்திருக்குன்னா, நியூ டெக்ஸ்ட் புக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நியூ டெக்ஸ்ட் புக்கை எடுத்துகிட்டு வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் சரியான வகையில் அதனுடைய திறனை கற்பிக்கணும் அப்படின்னா பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, அந்த ஷார்ட்டேஜை வந்து ஃபில் பண்ண சொல்லி கிளியராக கேட்டிருக்காங்க தமிழ்நாடு பிஆர்டி அசோசியேஷன். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்டேஜ் வேகன்சி 800 வருகின்ற கல்வியாண்டில் யூஜிடிஆர்பியில் பிடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் வரும், பிஆர்டி போஸ்ட்டும் வரும். பிடி அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக ஒரு தேர்வு வைக்கலாம், இல்லை பிஆர்டிக்குன்னு தனியாக ஒரு தேர்வும் வைக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து தேர்வு வரும் கம்பல்சரி, இல்லை தனித்தனியாக தேர்வு வைக்கலாம். இந்த கல்வியாண்டில் பிடி போஸ்ட்டும் நிரப்ப போகிறாங்க, பிஆர்டி போஸ்ட்டும் நிரப்ப போகிறாங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த முக்கியமான செய்தி மற்றவங்களுக்கு அனுப்புங்க. சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற முக்கியமான தகவல்கள் ஆயிஷா அகாடமியில் இடம்பெறும். இது உண்மை அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.